இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திடீர் ஆய்வு, சஸ்பெண்ட் ஆயிடாதீங்க. அதிகாரிகளுக்கு கடும் எச்சரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பேருந்து நிலையத்திற்கு தினமும் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வந்து செல்கின்றன. இதனால் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பயணிகள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இங்குள்ள இலவச கழிப்பறை கடுமையான சுகாதார சீர்கேட்டுடன் காணப்பட்டது. முன்னதாக சட்டமன்ற உறுப்பினராக வந்தபோது மருத்துவர் வி.கே. ராஜீவ் நேரில் ஆய்வு செய்து இந்த சுகாதார சீர்கேட்டை சரிசெய்ய வேண்டும் எனவும், பூட்டி கிடக்கும் கழிப்பறையை திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தார். தற்போது அமைச்சராக பொறுப்பேற்ற நிலையில் அவர் இன்று திருவாடானை பேருந்து நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது இலவச கழிப்பறை சுத்தம் செய்யப்படாமல் அசுத்தமாக இருந்ததைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். மேலும் திறந்து வைக்கப்படும் என்று கூறப்பட்ட கழிப்பறை பூட்டப்பட்டு கிடந்ததோடு அதற்குள் தண்ணீரை சேமித்து வைப்பதற்காக குப்பை தொட்டி வைக்கப்பட்டிருந்த அவல நிலையைக் கண்டு அதிகாரிகளை பலத்த வசைபாடினார். அங்குள்ள கட்டணக் கழிப்பறையும் முறையான பராமரிப்பின்றி சுகாதார சீர்கேட்டுடன் இருந்ததால் அதன் உரிமத்தை கான்ட்ராக்ட் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். அதிகாரிகளுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்தார். நான் சொல்வதை அதிகாரிகள் யாரும் காதில் வாங்கிக் கொள்வதே இல்லை. ஏற்கனவே சுகாதார சீர்கேட்டை சுட்டிக்காட்டிச் சென்றேன். ஆனால் பல நாட்கள் கழித்து இன்று வந்து பார்த்தபோதும் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருப்பது வேதனையளிக்கிறது. அதிகாரிகள் தொடர்ந்து மெத்தனப்போக்கோடு செயல்பட்டு வருகின்றனர் என்று வருத்தத்துடன் தெரிவித்தார். பின்னர் அங்கிருந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ பாலதண்டாயத்திடம், நான் சொல்வதை நீங்கள் கேட்பதே இல்லை. சஸ்பெண்ட் ஆகிவிடாதீர்கள், உங்கள் வேலையை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், மக்கள் பணியை சரியாகச் செய்யுங்கள் என்று கடிந்து எச்சரித்துச் சென்றார். இந்த சம்பவத்தால் பேருந்து நிலைய வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. என்ன சார் அது? சார் சொல்றத கேட்கணும் முடிவு அப்ப நீங்க பார்த்ததே இல்ல சார்? நீங்க வந்து பாத்தீங்களா? இல்ல சார், நான் பார்த்தேன் சார். ஆனா சிறுசா தான் இருந்து இப்ப பெருசு. அது எப்படி உடனே சிறுசா உள்ளது பெருசா வளர்ந்து சரி இல்ல, நான் அடுத்த தடவை சொல்ல மாட்டேன் சார். கண்டிப்பா நான் அடுத்த தடவை சார். நீங்க சஸ்பெண்ட் ஆக எல்லா சாத்தியங்களும் இருக்கு. நீங்க சஸ்பெண்ட் ஆகும் பாத்துங்க சார். நீங்க சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு பாத்துங்க. மூளை உங்க இதை தக்க வச்சுக்கோங்க, பாத்துங்க. சொன்னது மரியாதைக்கு நீங்க எதுவுமே செய்யல, பாத்துங்க. இந்த இதெல்லாம் ரெடி பண்ணி தான் கிடையாது பாத்துங்க. சொல்றாங்க எல்லா சாத்தியங்களும் இருக்கு. நீங்க சஸ்பெண்ட் ஆகும் பாத்துங்க சார். நீங்க சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு பாத்துங்க. மூளை உங்க இதை தக்க வச்சுக்கோங்க, பாத்துங்க. சொன்னது மரியாதைக்கு நீங்க எதுவுமே செய்யல, பாத்துங்க. இந்த இதெல்லாம் ரெடி பண்ணி தான் கிடையாது பாத்துங்க. இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.